வணக்கம். சிவானந்த பரமஹம்சர் பிறந்த நாளன்று யோகி இளநானந்தா ஐயா அவர்களால் ஆற்றிய ஆன்மீக உரையிலிருந்து ஒரு சிறு பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் இன்று ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்ற கருத்தினை இங்கு பார்க்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வராய, குரு சாஸ்தா பரபிரம்மை, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். அதாவது, குருவே நம்மை படைக்கும் பிரம்மனாகவும், குருவே நம்மை காக்கும் விஷ்ணுவாகவும், குருவே நம்மை அழிக்கும் மகேஸ்வரனாகவும் விளங்குகிறார். ஆக பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் மகேஸ்வரனாகவும் விளங்குவது குருவே. மாதா பிதா குரு தெய்வம் என்பர். இதை நாம் முதலில் யார் தெய்வம், இறுதியாக யார், அதாவது உச்சநிலையில் யார் என்ற நிலையிலே நாம் இதுவரை பார்த்திருப்போம். முதலில் நமக்கு தாய் தந்தையரே தெய்வம், அடுத்து ஆசிரியர், அடுத்து இறைவன் அப்படின்ற நிலையில் வந்துட்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மாதா என்பவள் நமக்கு பிதா யார் என்பதை, அப்பா யார் என்பதை அடையாளம் காட்டுகிறார். தனது தந்தை ஒரு நல்ல குருவிடம் அழைத்து சென்று வழிகாட்டுகிறார். ஒரு நல்ல குருவே பரமபிதாவின் திருவடிகளை சரணடைய உகந்த வழிமுறைகளை போதிக்கிறார். ஆக நம் மனித பிறவியின் உச்சநிலையை அடைவதற்கான, இறைநிலையை அடைவதற்கு ஒரு சிறந்த குருவே தகுந்த வழிமுறைகளை போதிக்கிறார். அதுவே குருவின் சிறந்த கடமையாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கிறது. ஆன்மீகத்தின் நோக்கம் என்னவென்று பார்த்தால், ஒரு குருவினுடைய வேலை தியானம் செய்ய வைப்பதா, அல்லது ஒரு குருவினுடைய வேலை ஞானம் பெற வைப்பதா, அல்லது ஒரு குருவினுடைய வேலை பிறப்பறுக்கும் நிலையை அடைய வைப்பதா என்றால் இவைகள் அனைத்தும் இல்லை என்றே கூற வேண்டும். ஒரு குருவினுடைய வேலை தியானம் செய்ய வைப்பதோ, ஞானம் பெற வைப்பதோ, அல்லது பிறப்பறுக்கும் வேலையை செய்வதோ கிடையாது. மாறாக ஒரு குருவினுடைய வேலை நம்மை விழிப்புணர்வு அடைய செய்ய வைப்பதுதான். விழிப்புணர்வு அடைந்தால் நம் அனைவருக்கும் ஞானம் எளிதாக வந்துவிடும். ஆனால் விழிப்புணர்வு வந்தபின் ஞானம் வந்ததா, அல்லது ஞானம் வந்தபின் விழிப்புணர்வு வந்ததா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இன்று வரை இருக்கிறது. இதற்கு நாம் கவிஞர் கண்ணதாசனின் ஒரு பாடல் வரிகளை இங்கு உற்று நோக்கினால் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்ததா என்ற பாடலை உற்று நோக்குங்கள். அநேகம் பேர் இந்த பாடலை கேட்டுவிட்டு எந்தவிதமான பொருளும் உணராமல், அர்த்தம் புரியாமல், அது பற்றிய தத்துவ விசாரணை எதுவும் செய்யாமல் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் விழிப்புணர்வு உள்ளவர்கள் மட்டுமே இந்த பாடல் வரிகளுக்கு என்ன அர்த்தம் என்று யோசிப்பார்கள். ஆன்மீகம் என்றால் தியானம் செய்வது, ஆன்மீகம் என்றால் ஞானம் பெறுவது, ஆன்மீகம் என்றால் பிறப்பறுப்பது என்று நாம் தவறுதலாக புரிந்து கொண்டுள்ளோம்.
அநேகம் பேர் அவ்வாறே நினைத்து கொண்டிருக்கிறோம். தியானம் செய்வது தான் ஆன்மீகம் என்றோ, ஞானம் பெறுவது தான் ஆன்மீகம் என்றோ, பிறப்பறுப்பது தான் ஆன்மீகம் என்றோ தவறுதலாக புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் ஆன்மீகத்தின் முக்கியமான நோக்கம் எதுவென்றால், ஒருவரை விழிப்புணர்வு அடையச் செய்வதே ஆன்மீகத்தின் முக்கியமான நோக்கமாகும். ஒரு குரு அல்லது குருவினுடைய தியானத்தின் மூலம் நம்மையெல்லாம் விழிப்புணர்வு அடைய வைப்பதே ஒரு குருவின் தலையாய கடமையாகவும் உள்ளது. யாருக்கு விழிப்புணர்வு இருக்கிறதோ அவருக்கே ஞானம் பிறக்கிறது. இந்த பூமியில் எந்த ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டாலும் அவை கீழே விழுந்துவிடும். இதை கோடிக்கணக்கான மக்கள் எண்ணற்ற வருடங்களாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் விழிப்புணர்வுடைய விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் என்பவர் விழிப்புடன் இருந்ததன் காரணமாக இது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஒரு பொருள் மேலிருந்து கீழே விழுகிறது என்பதை கண்டுபிடிக்க முடிந்தது. அவர் பெற்ற விழிப்புணர்வே இந்த ஞானத்தை பெறுவதற்கு காரணமாகும். ஞானம் வந்ததனால் அவருக்கு விழிப்புணர்வு வரவில்லை, மாறாக அவருடைய விழிப்புணர்வே இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்க உதவியது. எனக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய எனது குருநாதர் ஞானகுரு யோகி இளனானந்தா ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். எனது குருநாதர் யோகி இளனானந்தா அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் பிறந்த ஊரான திரளி பஞ்சாயத்திற்குட்பட்ட அச்சம்பட்டி கிராமத்தில் அழகிய திருக்கோவிலை நிறுவியுள்ளார்கள். தாங்களும் வந்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோவிலின் இணையதள முகவரி மற்றும் முகவரியை தங்களின் பார்வைக்காக இத்தோடு இணைத்துள்ளேன். இந்த காணொளியில் மீண்டும் ஒரு சந்திப்பில் அடுத்த ஆன்மீக பதிவை பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் தங்கள் நண்பர்களுக்கு இதனை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.